ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் த்ரெட்லோட பார்ட் 2 தான். ஸோ பார்ட் 1க்கு நான் நினைச்ச மாதிரியே 10 லைக் நீங்க கொடுத்துட்டீங்க. அதனால வந்து நான் பார்ட் 2 வந்துட்டோம். ஓகே கைஸ், ரொம்ப பேச வேணாம், பார்ட் 2க்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் வந்துச்சுன்னா இந்த கேமோட சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுதுங்க. சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குல்ல, ஐ மீன் இந்த உங்களுக்கு இப்போ வீடியோ பார்க்குறீங்களே, இந்த வீடியோக்கு லெஃப்ட் சைட் கார்னர்ல மேலே பாருங்களேன், ஒரு இதே மாதிரி கேம் போட்டு 2 இருக்குல்ல, இந்த கேமோட பார்ட் 2 ஒன்று இருக்கு. அது வந்து நம்ம ட்ரை பண்ண போறோம். இந்த வீடியோக்கு 10 லைக் வந்தா பார்ட் 2வையும் ட்ரை பண்ணலாம். ஓகே, எப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, கடைசியா நம்ம விட்ட இடத்துல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கடைசியா நம்ம விட்ட இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. இது உனக்கு தேவைப்படுமா என்ன? போய் பார்த்துடலாம். டேய் முயல் மண்டா, இல்ல நீங்க ஓகே வந்தாச்சு. இது இவன் கேட்கல. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்து போய் ஆகணும். ஏன்னா கேன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். ஸோ அதனால தான். ஓகே, கேன் எடுக்க போயிடலாம். இவங்க கொடுக்குற பிஜிஎம் தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் கட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்க அந்த இது ஓகே, இப்போ இது மாதிரி எடுத்துட்டு நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதை எடுக்க போகணும். கேன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும், அதுக்காக போயிட்டு இருக்கோம். டேய் மண்டையா, எக்ஸாப்லாம் தயவு செஞ்சு வந்துடாதரா. வந்தாலும் வந்துடா, நம்ம எதுக்கு இப்படி வாக்கில் போவோம். வந்துடா சொல்றா, அப்பதான் வராடா. ஓகே, இங்கே வெயிட் பண்ணலாம். அந்த லூஸ் பை இப்படி போனது நம்ம அப்படிக்கா போயிடலாம். அவனே போன பார்க்ல ஒன்று 2 தடவை மாட்டிக்கிட்டேன்டா. இந்த தடவை நான் உன்கிட்ட ஒரு தடவை கூட மாட்ட மாட்டேன்டா. அப்படியே வா, பொறுமையா போயிடலாம். வர முடியாது, என்னடா பண்ணுவேன்? தப்பிச்சுட்டேன். ஓகே, வேமா வர்றா, வேமா இப்படிக்கா போயிட்டு இப்படி ஒரு ரைட் எடுத்து இப்படி ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா நேரா ஒரு தெரியுது பாத்தீங்களா, அதை போய் முதல்ல நம்ம கட் பண்ணணும். அதை கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணோடனே நமக்கு இந்த இடத்துல வந்து கேன்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம கேன்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த கேன்ஸ் கொண்டு போய் வந்துட்டா சைக்கிள்ல வச்சிடலாம். சீக்கிரம். ஆஹா, வராண்டா மாப்பிளே, வரங்கடா மாப்பிள. நீ இப்படிக்கா போன, அப்படிக்கா வரேன். பாத்துடா உன்ட சிக்க மாட்டாராசா. நீ என்ன பார்த்தா என்ன, நான் உன்ட சிக்கிடுவேனா? தள்ளு வர இப்படி ஒரு ரவுண்ட்ஸ் அடி. குறுக்காக வந்தாலும் வந்துருவாங்க. இந்த கேம்ல இவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா தான் யோசிக்கிறேன். அந்த படிக்கணும், இங்கிட்டு வந்தாலும் வந்துருவான். முதல்ல அந்த கேனை கொண்டு போய் சைக்கிள்ல வச்சிடலாம். இன்னும் நமக்கு வந்து பேட்டரிக்கு வந்து ரிமோட் கிடைக்கணும். இன்னும் இந்த ரிமோட் தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது என்னன்னு தெரியல. ரிமோட் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். ஏன்னா ரிமோட் மட்டும் தான் நம்ம என்ன இது பண்ணல. ரிமோட் எதுக்கு போறோம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன பேட்டரி தேவைப்படுது. நமக்கு ரிமோட் கிடைச்சா நம்மளால பேட்டரி எடுக்க முடியும். ஓகே, ட்ரீ ஹவுஸ் போயிடலாம். ஏன்னா சைக்கிள் ஒரு இடத்துல 3 பொருள் எடுத்துட்டு போக முடியும். ஓகேங்க, ட்ரீ ஹவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ கேன் எடுத்துக்கிட்டு நேர மேலே ஓடிடலாம். டேய், எதிர்த்தாப்புல மட்டும் வந்துடாதா, உனக்கு புண்ணியமா போகும். இந்த இடத்துல எவன்டா போட்டு வைக்கிறது. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இதையும் வச்சிடலாம். ஸோ என்ன கைஸ், இன்னும் 2 தான். நெயில்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா பேட்டரிக்கான ரிமோட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, எடுங்க போய் முதல்ல அந்த இது எடுத்துடலாம். நெயில்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, ஆணியை தான் அப்படி போட்டிருக்கானுங்க. எங்க இருக்கான்? இந்த இருக்கானா? அவன் போகட்டுங்க, வெயிட் பண்ணலாம். ஓகே, அவன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டான். நம்ம இப்படி போயிடலாம். ஓடு. ஓகே, ஆல்மோஸ்ட் உடனே தப்பிச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைக்கிள் எங்க இருக்கு? அந்த இருக்குங்க சைக்கிள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் ஆகணும். அதான் நம்ம ஆரம்பத்துல இடத்துல பிடிச்சி வச்சிருந்தால அங்கே போய் ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஸோ ஆணி வந்து பாத்தீங்கன்னா அங்கேதான் இருக்கும். ஸோ அதை எடுக்க போய் தான் ஆகணும். இது எடுக்கிறதுக்கு நம்ம லைட்டா அண்டர் கிரவுண்ட்ல போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. ஓகே, வந்தாச்சு. இப்போ வந்து என்ன குரோபார் எடுத்துக்கலாம். எங்க இந்த குரோபார்? ஓகே, குரோபார் எடுத்துட்டு இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கும். இதை அப்படியே உடச்சு விட்டுட்டு இதுக்குள்ள போயிடலாம். என்னங்க ஃபுல் இருட்டா இருக்கு. ஓகே, கொஞ்சம் தள்ளி வந்துட்டான். ஏங்க அந்த லூஸ் பை இதுக்குள்ளே வருவான் போலங்க. நான் கூட இதுக்குள்ள வர மாட்டேன்னு நினைச்சா இதுக்குள்ளே வரான். ஐயோ வரான்டா ஓடுறா. அதான் முட்டு சந்தில போய் மாட்டிக்கிட்டோம்னா சோலி முடிஞ்சிருமே. இந்த இடத்துல ஹைட் ஸ்பாட் வைக்க போதே நான் யோசிச்சிருக்கணும். இந்த இடத்துக்கு ஓகே ஓர ஜஸ்ட் மிஸ் எதிர்த்தாப்புல வரான்னு சத்தியமா எதிர்பார்க்கலங்க. ஏய், இந்த ரூட் எங்கடா போகுது? சத்தியமா சொல்றேன், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குங்க இந்த ரூட். ஓர அப்படி இப்படி எங்கடா பூந்து ஓடிடலாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லைஃப் தான் இருக்கு. இவங்கிட்ட ஒருத்தர் கூட மாட்டக்கூடாதுன்னு வச்சேன், திருப்பி மாட்டிக்கிட்டோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு.
இதுல பூந்து ஓடிடலாம். ஏங்க இந்த பொந்துக்குள்ள பூந்து அவன்கிட்ட இருந்து வெளில தப்பிக்க வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து நேரா போயிட்டு இப்போ வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு எப்படி போறதுன்னு. நேரா அந்த லைட்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதும். இந்த லைட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நேரா ஓடிக்கிட்டே இருப்பான், வேற எங்கேயும் திரும்ப வேணாம். ஸோ லைட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுவான். ஓகே, வந்துட போறான், ஓடுறா. ஓகேங்க, வந்தாச்சுங்க. நம்ம தெரியாதவங்க முதல்ல லைட்ஸை ஃபாலோ பண்ண மறந்துட்டேன். நான் அந்த ரூல்ஸ் அந்த அதுக்கப்புறம் தான் ஐடியாவில் பார்த்தேன். நம்ம வந்து லைட்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணி போயிருந்துருக்கணும். ஓகேங்க, இந்த இடத்துல தான் நெயில்ஸ் கிடைக்கும் நமக்கு. நம்ம நினைச்ச மாதிரி நெயில்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகே, வெளியில ஓடிடலாம். சீக்கிரம் இந்த கதவை திறடா. ஓகே, நெயில்ஸ் ஒரு வழியா கிடைச்சிட்டுங்க. நமக்கு இன்னும் ரெண்டு லைஃப் தான் இருக்கு. மாட்டினோம்னா பட ஐயோ, ஓடுறா டே, ரெண்டு லைஃப் தான்டா இருக்கு. ஏங்க நான் கூட வந்துட்டு ஒருத்தர கூட அடி வாங்காம தப்பிச்சிடலாம்னு பார்த்தேன். நான் தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன். ஏங்க ஸ்மார்ட்டா யோசிப்பாங்க, இப்ப இங்கிட்டு வந்தாலும் வருவாங்க, ஓடுறதுக்கு ரெடியா இருந்துக்கணும். இல்ல அவன் நம்ம பெருசா கவனிக்கல நினைக்கிறேன். எதுக்கும் இப்படி சுத்தியே போவாங்க. வீடியோ பெருசா போனாலும் பரவாயில்ல, இவன்ட்ட மாட்டிடக்கூடாது. மாட்டி மொக்கையா தோத்துட்டோம்னா அப்புறம் என்னால இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைக்கிள் இந்த இங்கதான் இருக்கணும். ஓகே, இங்க வச்சுட்டு ஃப்ரீ ஹவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடலாம். அப்பாடி, ஒரு வேளை நெயில்ஸ் எடுத்துடுங்க. இதாங்க கேமோட ரொம்ப முக்கியமான பார்ட். ஒரு வேளை நெயில்ஸ் எடுத்தது எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்னா அந்த நெயில்ஸ் எடுக்கிறதா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஓகே, சத்தியமா சொல்றேன், எனக்கு ஹார்ட் பீட் வேகமா துடிக்குதுங்க. ஏன்னா லாஸ்ட் போறல அது லைட்டா அந்த இடத்துல நமக்கு ஸ்கிப் ஆச்சுன்னா எல்லாம் போயிடும். அதனாலதான் நமக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. ஆனா இது இல்ல, எல்லா கேம்ஸ்லயும் இந்த லாஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது மட்டும் நமக்கு இப்படிதான் இருக்கும். அப்பா, ஏங்க என்ன ஒண்ணுதாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நமக்கு அந்த பேட்டரிக்கான ரிமோட் கிடைக்கவே இல்லைங்க. அந்த ரிமோட் ஒரு எங்கேயும் இருக்கா? இந்த ரிமோட் எங்கேதான் இருக்கும் கைஸ்? அவன் தான் இதான் நிக்கிறான். எனக்கு நான் என்ன ஸ்கூல்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு ஸ்கூல்ல இன்னொரு தடவை நல்லா பார்த்தா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடலாம். ஓகே, அவன் போயிட்டானா? ஓகே, அவன் அங்கிட்டு தானே போறான். அவன் இங்கிட்டு தான் இருந்தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படியேக்கலாம் ஓடிடலாம். வர்ற அங்கேயே கல்லு போட்டிருந்தா கூட வந்து அதை தூக்கி மண்டையில அடிச்சுட்டு ஓடிடலாம். கல்லு வேற அங்கேயே ஒரு சில இடத்துல தான் வச்சிருக்கானுங்க. சீக்கிரம் போடா. நேரா ஸ்கூலுக்கு ஓடிட்டு ஸ்கூல்ல ஒரு இது போட்டுனா போட்டுடலாம். ஸ்கூல்ல அவர் சீக்கிரம் நம்ம மாட்ட மாட்டேங்க. ஏன்னா ஸ்கூல்ல வந்து ரொம்ப பெரிய இடங்கிறதுனால அவர் சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும், இவனும் சரி அவனும் சரி, அவர் சீக்கிரத்தில் மீட் பண்ணிக்க போறது இல்ல ஸ்கூல்னால. இந்த ரிமோட் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ஸ்கூல்ல தான் இருக்கணும். ஸ்கூல்ல ஒரு அரசியல் ஆரஞ்சல போட்டுட்டு ஸ்கூல்ல இல்லாட்டி நம்ம வேற எங்கேயாவது போய் தேடலாம். ஓகே, ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்தாச்சு. இப்ப ஸ்கூலுக்கு வந்துட்டு எனக்கு வேற எங்கேயா ரிமோட் இங்க எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா ரிமோட் கண்டிப்பா ஸ்கூல்ல இருந்து எங்கேயும் இருக்கணும். எனக்கு உள்மனசு அப்படிதான் சொல்லுது. இருங்க, நம்மளுடைய சிக்ஸ்த் சென்ஸ் கரெக்டா சொல்லுதான் பார்க்கலாம். தயவு செஞ்சு யாரும் அந்த ஸ்ட்ரெயிட் ரூட்ல போயிடாதீங்க. ஏன்னா அந்த பண்ணி தலையன், சாரி அந்த முயல் தலையன் வந்தா அந்த ரூட்ல தான் வருவான். நம்ம நேரா போய் அவன் கையில வாண்டாட மாட்டுற மாதிரி ஆயிரும். நல்ல வேலைங்க, இவன் ஓடி வர மாட்டேங்கிற, அந்த மாதிரி பொறுமையா நடந்து வருவான். ஓகே, வெயிட் பண்ணலாம், பொறுமையா போலாம், எந்த அவசரமும் இல்ல. கண்ணுக்கு சைடு வாக்குல போய் மாற்றக்கூடாது. ஆஹா, உஷாரா எட்டி பாக்குறாங்க. அத்தாடி ஏண்டி, எப்பா நீ பெரிய ஆளுதான்பா, ஒத்துக்கிறேன்பா. ஓகே, ரிமோட்டு டேய், எங்கடா வச்சிருக்கீங்க அந்த ரிமோட்டை? அங்கே ரிமோட் இருக்கு, போடு. நான் தான் சொன்னேன்ல கைஸ், ரிமோட் வந்து பாரு இங்கதான் இருக்கும்னு, ஸ்கூல்ல தான் ரிமோட் கிடைக்கும்னு. ஓகே கைஸ், ரிமோட் கிடைச்சிருச்சு. வாடா. உன் கையில சிக்க மாட்டேன்டா, வாடாடி வாடா. முதல்ல எங்க போறான்னு பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்மளை பாத்துட்டான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்மளை பாத்துட்டான், அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்படி துரத்திட்டு வரான். இப்போ வந்து நம்ம நேரம் ஓடிடலாம். இன்னும் ஒரு தரம் பண்ணாலும் நமக்கு சோழி முடிஞ்சிடும். லாஸ்ட் பொருள் மாட்டிடக்கூடாது. ஏத்தாப்புல வந்துடாதே. ஓகே, இப்ப நேரா போய் சைக்கிள் எடுத்துட்டு பேட்டரி வந்து பாரு எடுக்கணும். பேட்டரி எங்க ப்ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி எடுக்கிறதுக்கு ரெண்டு பொருள் தேவை. ஒன்னு ரிமோட் கண்ட்ரோல் காரு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர். நமக்கு வந்து ரிமோட் கிடைச்சிருச்சு. இப்ப ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து வேணாம். அது எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். இருங்க, அந்த இடம் எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு அது மில்லுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது மில்லுல தான் இருக்கணும். ஓகே, போயிடலாம். இல்லையா, வேற எங்கேயோ இருக்குன்னு தோணுது. அதான் எங்கேயோ கொடுத்தேனே மறந்து போச்சு. சரி, இருங்க பாக்கலாம். ஒரு இருந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம். இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்கணும். இங்கதான் இருக்கணும். அதனால அந்த கேம்ல ரூல்ஸ் படியாதான். ஓகே, இப்ப ரிமோட் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படியேக்கலாம் போவோம். இப்படி போயிட்டு இப்படியே போனோம்னா, ஓகே டிராக்டர் இருந்தா இருக்கா, அந்த டிராக்டர் தான் லேண்ட்மார்க் இருக்கு. இந்த டிராக்டர் இங்க வச்சுட்டு இப்படியே போகலாம். இப்படியே போயிட்டோம்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அவன் கண்ணில் மட்டும் மாட்டிடக்கூடாது. எங்க அவன் அங்கிட்டு போறான். அவன் இந்த இடம் எங்க இருக்கு? இதுதானா? இதுவா அந்த இடம்? ஓகே, ஆமாங்க, இதுதாங்க. இப்ப இங்க இருந்து ஓகே, கார் வந்து இப்ப ஓட்டி ஆகணும்.
இதுல என்ன பிரச்சனைனா கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ரைட் சைடு இது மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கும். ஓகே 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 வேற வழி இல்ல ரீஸ்பான் தான் அடிக்கணும். ஓகே திருப்பி ரீஸ்பான் ஆயிடுச்சு. அது வந்து செட்டிங்ஸ் இந்த ஆக்சோட்டர் செட்டிங்ஸ் ரைட் கையிலையும் ஸ்டேரிங் செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லயும் வந்துட்டு தான் எனக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எல்லா கேம்ஸ் அப்படிதான் ஆடி இருக்கேன். இப்ப இப்படி இருக்கவும் எனக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க பாத்தீங்களா கொஞ்சம் ஆகுங்க கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. ஏறு 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 ஏறு. ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி போகணும்? ஜம்ப் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஜம்புங்க. ஓரா 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 ஓரா. நேரா போயிட்டு இப்படி ஒரு யூட்டனு. எங்க கண்ட்ரோல் வந்து ரொம்ப மொக்கையா இருக்குங்க. ஸோ கைஸ் ஃபைனலி இங்க வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை நேரா வண்டி கொண்டு இங்கே விட்டா போதும். ஓகே இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு அங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து நிற்கும். ஓகே என் தெரிஞ்சு கண்டிப்பா வெளில நிப்பான். ஒரே ஓட்டம் ஓடிடலாம். ஓகேங்க இனி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிமோட் தேவையில்லைன்னு நினைக்கிறான். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ டிரைவர் தேவை. ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்கே சைக்கிள்கிட்ட போய் ஆகணும். டேய் தயவு செஞ்சு எடுத்தாப்பெல்லாம் வந்து நின்றாரான். ஆகா ஆகா நிக்கிறானே நிக்கிறானே. ஆகா பாக்கலங்க பாக்கலங்க அவன் நம்மளை பாக்கலங்க. ஓகே ஓகே ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியான கேம் தான். இந்த இடத்துல மாட்டிக்க கூடாது. இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இது ரொம்ப சின்ன மேடமா இருக்கனால இந்த இடத்துல நம்ம மாட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. மாட்டிடக்கூடாது மாட்டிடக்கூடாது. இந்த வழியில அவன் தெரிஞ்சு வரமாட்டான். வந்தாலும் நமக்கு சோழி முடிஞ்சிடான். டேய் வந்துடாதரா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. வாங்கிதானே அங்கேயே இருக்கான். ரிமோட்டை கீழே போட்டுட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்க அவன் அங்கிட்டு போயிட்டான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி போயிட்டு நேரா இப்படி போயிட்டு கார் வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு தான் இருக்கும். ஸோ ரிமோட் கண்ட்ரோல் கார்ல இருந்து நம்ம பேட்டரியை மட்டும் எடுத்துட்டோம்னா அவ்வளவுதாங்க முடிஞ்சுங்க அந்த கேம் இதோட. ஓகே ஓகே ஒன்றும் இல்லை. ஓகே எர்றா 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 டக்குன்னு எர்றா. ஓகே இல்ல இல்ல ஓகேங்க. மாட்டிடாத மாட்டிடாத மாட்டிடா ஓடு ஓடு ஓடு. திரும்பி பார்க்காத திரும்பி பார்க்காத. ஒரே ஓட்டமா ஓடிடு. கண்டிப்பா துரத்துறான். கண்டிப்பா நம்மளை துரத்துறான்னு தெரியுது. கண்டிப்பா நம்மளை துரத்துறான்னு தெரியுது. ஓகே ஏய் மேப் குறுக்கு இந்த கௌசிக் கொண்டான். ஓகே ஓகே ஒண்ணு இல்ல கண்டிப்பா இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போ ஒண்ணு இல்ல நேரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகணும். வேற எதுவும் இல்ல. ஒண்ணு இல்ல பதட்டப்படாம ஆடலாம். பதட்டப்பட்டோம்னா தோத்துருவோம். பயப்படாத பயப்படாதா. பொறுமையாவே இருக்கலாம். ஒண்ணு இல்ல பதட்டப்பட வேண்டாம்னு சொன்னாலும் என் மனசு விட லாஸ்ட் மேட்ச்ல தோத்துட்டு அசிங்கமா போயிருங்க. சாப்டர் 2 போகணும் தான். நான் இந்த சாப்டர் 1 முடிச்சுதான் ஆகணும். சாப்டர் 1 முடிக்காம நான் 2 போக முடியாது. அதான் முக்கியமான காரணம். ஓகே ட்ரீ ஹவுஸ். அப்பாடி பேட்டரி எல்லாம் இருக்குல்ல. பேட்டரி நம்ம கையில தானே இருக்கு. போடுறோம் வேற லெவலு. நான் கூட பேட்டரி எங்கேயோ பிடிச்சி வச்சிருவான்னு நினைச்சேன். இல்லங்க நல்ல வேலை. இந்த ஒரு விஷயத்துல இந்த கேம் நான் கண்டிப்பா பாராட்டுவேங்க. நம்ம பிடிச்ச இதெல்லாம் நம்ம சைக்கிள்லயே தான் இருக்கு. ஒண்ணு இல்ல இப்ப நேரா மேல ஓடுறான். மேல ஓடுறான். அவ்வளவுதான்டா. சோ ஃபைனலி 5 பொருளையும் முடிச்சிட்டோம். ஓகே எல்லா பொருளும் கொண்டு வந்துட்டியா? இனி பாரு நான் என்ன செய்யறேன்னு அப்படின்னு சொல்றான். இப்போ பைனாகுலர் வச்சு அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான்னு நம்ம பாத்துக்கலாம். டே அது நீங்க இந்த எட்டி பார்த்தாலே தெரியும்டா. அடுத்து இந்த கேமரா வச்சு அவனோட போட்டோ எடுத்து நம்ம போலீஸ்ல கொடுத்துடலாம். அப்பதான் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு தெரியும். அடுத்து இந்த கேன் சவுண்டை வச்சு நமக்கு அவன் வந்துருவானு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த நெயில்ஸை வச்சு அதாவது அந்த ஆணியை வச்சு ஒரு டோரை வச்சு அந்த லாக் பண்ணிட்டாங்க மெயின் டோரையும். ஓகே ஃபைனலி இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே இப்போ நம்ம சேஃபா இருக்கோம். சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? ஓகே அவங்க அப்பா அம்மா வர வரைக்கும் நம்ம இப்ப ரெஸ்ட் எடுக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓ வேலை பார்த்தது பூரா நீ வீட்டுல வெட்டியா இருந்து நீ டைட் ஆயிட்டியா? முதல்ல நான் தானே போய் தூங்கணும். நாளைக்கு முதல்ல அப்பா அம்மா வரட்டும் அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்குறாங்க. ஓகே குட் எண்டிங். கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டோம். என்னங்க திருப்பி ஒரு கட் சீன் வருது. டே அப்ப இந்த கேம் இன்னும் முடியலையா? ஹாரியை காணுமா? ஏங்க ஹாரி எங்க போயிட்டான்? ஹாரியை காணுங்க. டே ஹாரி மாப்பிள காணும். என்ன உடஞ்சு கிடக்கு. அத்தாடி ஹாரி எங்கடா போயிட்ட? ஆகா ஆனா என்ன ஒரு வியூ உண்மையில சூப்பரா இருக்கு. கிராபிக்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா? கிராபிக்ஸ் உண்மையில வேற லெவல்ல இருக்கு. கிராபிக்ஸ் வர்றா போல என் ஃப்ரெண்டா கிளம்பா போய் அவனை தேடணும்டா. அவன் எங்கடா போயிட்டான்? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு அவன் அங்கேதான் இருக்கணும். அங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அங்கேதான் மாட்டிக்கிட்டோம். அங்கேதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே வந்தாச்சு. என்ன டோர் திறந்திருக்கு. இது வரைக்கும் இந்த வீட்டோட டோர் திறந்திருந்து நான் பார்த்ததே இல்ல. என்னது இது ஹரி? நேர மேல ஒரு ரூட்டு போகுது. மேல போய் வாங்கும். டோர் லாக்குடா. ஓகே அப்ப இந்த டோர்ல திறந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டோரு கட்சினுங்க. ஓகே என்னமோ நான் எட்டி பாக்குறான்.
ஏங்க அந்த பண்ணி தலையா ஏங்க இது நம்ம ஹாரி தானே? டேய் என் ஃப்ரெண்ட் என்னடா பண்ண? ஐயோ எங்க ரம்பத்தை எடுக்கிறானுங்க. சோலி முடிச்சு ஹாரி என்னடா மரப்பொம்மை மாதிரி ஆயிட்ட? ஐயோ சத்தம் போட்டான்டா. முடிஞ்சு போச்சு சோலி. பாத்துட்டானே இப்ப என்ன நடக்க போகுது? இது வெறும் முதல் அத்தியாயம். கதை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. ஓ இதுக்கு அடுத்து என்ன ஆச்சுங்கிறது சாப்டர் 2ல தான் தெரியுமா? அப்ப சாப்டர் 1 பினிஷ்டு. ஒக்கா மக்கா இப்படி ஒரு அதிர்ச்சி வைப்பீங்க எதிர்பார்க்கலடா. சோ கைஸ் இந்த கேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எண்டு கிடையாது. சாப்டர் 2ல தான் வந்து பாத்தீங்கன்னா எண்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்டர் 2ல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது தெரியும். சோ கைஸ் இந்த போன வீடியோக்கு நீங்க 10 லைக் தந்த மாதிரி இந்த வீடியோக்கு நீங்க 10 லைக் தந்தீங்கன்னா அப்பட வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமோட பார்ட் 2 அதாவது சாப்டர் 2 வேணா ட்ரை பண்ணலாம். இந்த சாப்டர் 2க்கு முன்னாடி கார்த்திகை மாதம் ஆரம்பித்த காரணத்தினால் சபரிமலை பயணம் இன்னும் 2 நாட்களில் ஆரம்பிக்க உள்ளது. சோ அந்த வீடியோ கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஏன்னா நம்மளோட இந்த மாதிரி கேம் பிளேயோட பஸ் சிமுலேட்டர் இந்தோனேசியாவோட கேமுக்கு தான் நமக்கு நிறைய ஆதரவு இருக்கு. சோ கண்டிப்பா அது நீங்க ஆதரவு தருவீங்க எனக்கு நல்லாவே தெரியும். சரி வாங்க அடுத்து நம்ம அந்த வீடியோ ட்ரை பண்ணலாம். சபரிமலைக்கு போகலாம். சபரிமலை பயணத்தை முடிச்சுட்டு இந்த கேமோட பார்ட் 2 அதாவது சாப்டர் 2 ட்ரை பண்ணலாம். ஓகே மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.